வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, பச்சை மணத்தக்காளிக்காய் போட்ட ஒரு வெந்தய குழம்பு. அதுக்கப்புறம் மணத்தக்காளிக்காய் கீரை பாசிப்பருப்பு போட்ட கூட்டு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம் வாங்க. நல்லெண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, 2 வெந்தயம், பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மணத்தக்காளி, பச்சை மணத்தக்காளிக்காய், மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, மிக்ஸ் பண்ணிட்டு புளி தண்ணியை விட்டுறணும். தேவையான உப்பு. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக. ஊற வச்ச பாசிப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 2 பீஸ் பெருங்காயம், கொஞ்சம் தண்ணி விடும், வேகட்டும். பாசிப்பருப்பு வெந்துடுத்து. இப்போ மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கலாம். நல்லா ஓப்பனில் வேகட்டும். கீரை வேகிறதுக்குள்ளே அரைச்சிக்க வேண்டிய சாமான் பார்த்துடலாம். 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் தேங்காய் நல்ல ஒரு கைப்பிடி தேங்காய். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளுடைய மணத்தக்காளிக்காய் வெந்தய குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. ஆஃப் பண்ணிடலாம். கூட்டுக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. கீரையும் பாசிப்பருப்பும் நல்லா வந்துடுது. அரைச்சதையும் சேர்த்துடலாம். அரைச்ச விழுது, தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அதுவும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து ஒரு கொதி விடுவோம். கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு இந்த பக்கம் இழுப்ப கரண்டி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். அவ்வளோதான், நம்மளுடைய கூட்டு ரெடி ஆகிடுது. வேப்பம்பூ சாதம் பண்ணிக்கலாம். நெய் 1 ஸ்பூன் விட்டுப்போம். வேப்பம்பூ சாதத்துக்கு கொஞ்சமாக கடுகு, ஒரு 2 உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம், வேப்பம்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு. எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேப்பம்பூ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கும்பர் மின்ட் கூலர் தான் போட போகிறோம். அதுக்கு நான் ஒரே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் புதினா ஒரு கைப்பிடி புதினா, லெமன், ஒரு லெமன் ஜூஸ் புழிகிறேன். ஒரு லெமன், நல்ல பெரிய லெமனாக எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு, சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். வெள்ளரிக்காவும் புதினாவும் போட்ட ஜூஸ், அதாவது குக்கும்பர்
மின்ட் கூலர் வந்து ரெடி. இப்போ வந்து பட்டர் முறுக்கு, அதாவது முள்ளு முறுக்கு தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மாவு இருக்குது, அதில் வந்து பண்ண போகிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மாவு வந்து நல்ல ஒரு கப்புக்கு எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவில் நமக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து மாவு பிசைஞ்சிக்க போறேன். ஒவ்வொரு குழலுக்கா பிசைஞ்சிக்கிறேன். அப்பதான் வந்து கொஞ்சம் செவக்காம வரும், இல்லைன்னா வந்து செவந்து போயிடும் மொத்தமா பிசைஞ்சிட்டு நம்ம புரியும் போது. அதனால முள்ளு முறுக்கு அச்சு போட்டிருக்கேன். டீ டைமுக்காக நான் வந்து பட்டர் முறுக்கு இப்போவே ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. பச்சை மணத்தக்காளிக்காய் கிடச்சிருந்தா கண்டிப்பாக போட்டு வெந்தய குழம்பு வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு மாவு அரைச்சோம் இல்லையா, முள்ளு முறுக்கு, அதில் வந்து இன்னைக்கு பட்டர் முறுக்கு பண்ண மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது பேர் என்ன, வெள்ளரிக்காவும் புதினாவும் சேர்த்த ஒரு ஜூஸ், அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.